சிறை கிடைக்கும் என்னும் சட்ட திருத்த மசோதாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையிலான சட்ட மசோதா இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற வகையில் விதிகளை திருத்தம் செய்யும் வகையிலாக இம்மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதன்படி பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கப்படும். ஜாமீனில் வெளிவர முடியாத அம்சம் அறிமுகம் செய்யப்படும். பெண்களின் கண்ணியத்தை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கப்படும். பாலியல் வன்கொடுமைக்கு 14 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை அளிக்கப்படும் என்று சட்டத்திருத்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஒரு நபர் மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானால் ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ அளிக்கப்படும். ஆசிட் வீசினால் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அளிக்கப்படும். ஒரு நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்வது ஆகிய கொடூர செயல்களில் ஈடுபடுவோருக்கு மரணிக்கும் வரையில் சிறை தண்டனை அளிக்கப்படும். காவல் அதிகாரியோ அல்லது அவரின் உறவினரோ பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் 20 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை அளிக்கப்படும். 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் பூதாகரமாக பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.